நீங்கள் 40-45 வருஷமாக ஆடி இருக்கேன்றீங்க. உங்களுக்கு இதில் முதியோர் உதவித்தொகை அந்த மாதிரிலாம் எதுவும் கொடுக்கலையா? எதுவும் கொடுக்கலங்க. ஸோ இந்த கலை இல்லை அப்படின்னும் போது அடுத்து வேறு தொழிலாக நீங்கள் என்னையா பண்ணுறீங்க? வேற தொழில்னா இந்த ஆட்டை மேய்க்கிறது, எல்லாம் கூலிக்க கூலிக்க போகிறோம். தனிப்பட்ட முறையில் ஆள் இல்லைன்னு சொன்னாங்க. போய் அது வெளில ஆட்ட காலுங்கிற வருது. உங்களோட கஷ்ட நஷ்டங்கள் எப்படி ஐயா இருக்கும்? கஷ்டம் நஷ்டம்னா கொஞ்சமான கஷ்டம் நஷ்டமாக அது மூச்சு வாங்கும். வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. உங்கள் பேர் சொல்லுங்கள். என் பேர் வி துளசி. வி துளசி. நீங்கள் இதே முதுகுர் தானே ஐயா? இதே முத்தூர் தான். பிறந்தது வளர்ந்ததெல்லாம் இங்கே தானே? பிறந்தது எத்தனை வருஷமா ஐயா நீங்கள் கூத்தாடுனீங்க? நான் 42 வருஷமா. 42 வருஷம் ஆடிட்டு இருந்தீங்க. இப்போ என்ன பண்ணுறீங்க? இப்போ என்ன பண்ணுறது, இந்த ஆட்டை மேய்ச்சிங்க. அப்படியா? கண் தெரியல, அது கூட பசங்களாக கூட தான் ஓட்டணும். நம்ம ஓடி மடக்க முடியாது. கூட ஒருத்தரா கூட யாருனா கூட கூட ஓட்டிக்கின்னு அப்படி போகிற ஓட்டி. அப்படிங்களா? நீங்கள் 40-45 வருஷமாக ஆடி இருக்கேன்றீங்க. உங்களுக்கு இதில் முதியோர் உதவித்தொகை அந்த மாதிரிலாம் எதுவும் கொடுக்கலையா? எதுவும் கொடுக்கலுங்க. காஞ்சிபுரம்லாம் கூட போனேன், புக்கு கூட வந்தது. சரி, ரெண்டாவது போக முடியல, அதோட நின்று போட்டு மீட்டோட. நீங்கள் அந்த முதியோர் உதவித்தொகைலாம் ட்ரை பண்ணீங்களா? ட்ரை பண்ணேன். சரிங்க ஐயா. நீங்கள் என்னென்ன வேஷம் ஐயா ஆடி இருக்கீங்க? காஞ்சிபுரத்துலேருந்து கூட புக்கு கூட வந்தது. ம். என்ன வேஷம்? ஆம்பளை வேஷம், பொம்பளை வேஷம் தவிர ஆம்பளை வேஷம் யார் நின்று விட்டாலும் ஆடுவேன். யார் நின்னாலும் நீங்கள் ஆடுவீங்க, விட்டு கொடுப்பீங்க. அந்த கோயில் யார் நின்றுட்டாலும் நீ சிறப்பாக ஆடுன்னு சொல்லி விடுவாங்க, ஆடுவேன். கொஞ்சம் அப்படிங்களா? சரிங்க ஐயா. நீங்கள் உங்களோட பசங்கள்லாம் இந்த கலைக்கு வந்தால் நீங்கள் ஆதரவு கொடுப்பீங்களா? ஆதரவு கொடுப்பேன். நான் கொடுக்கறதுக்கு நான் கொடுக்கலாம் இல்லையா? இப்போ நீங்கள் வந்து நாடகம் நடித்து வந்தீங்க, எனக்கு இதுக்கப்புறம் எந்த உதவியும் கிடைக்கல அப்படின்னு சொல்கிறீங்க. கிடைக்கல அப்படின்னும் போது அடுத்து உங்கள் சந்ததிகள் இதில் வரும்போது இந்த கஷ்டப்படுவாங்களே அப்படின்ற ஒரு எண்ணம் உங்களுக்கு இருக்கும் இல்லையா? இருக்கும். இருந்தாலும் நாடகத்தை பற்றி நம்மளுக்கு விறுவிறுப்பு ஜாஸ்தி. அதனால் ஒரு நாடகம் ஆடுறாங்கன்னா கூட தூக்கம் வர்றது கிடையாது. போய் அதை பார்த்தா தான் அந்த ஒரு இன்பமாக இருக்கும். அப்படிங்களா? அதனால் நான் நாடகம் கற்றுக்க சொல்லி தெரியாது தான் போய் கற்றுக்கினேன். எங்கள் அப்பா அம்மாவுக்கெல்லாம் நாடகம் ஆனப்போ விரும்பி போய் ஆடுறா அப்படின்னு விட்டாங்க. ஸோ வீட்டுக்கு தெரியாமல் போய் கற்றுக்கிட்டு? வீட்டுக்கு தெரியாது தான் போவேன். ஒத்திக்கு போனால் கூட போவேன். குப்பாச்சாரி தான் கற்று விட்டாரு. அப்படிங்களா? குப்பாச்சாரி கூட நீங்கள் எத்தனை பேர் ஐயா ஸ்டார்டிங்கில் ட்ராவல் பண்ணீங்க? எத்தனை பேர் கற்றுக் கொடுத்தாரு உங்களுக்கு? கற்றுக் கொடுத்தது 27 பேருக்கு கற்றுக் கொடுத்தாரு. 27 பேருக்கு முதல்ல கற்றுக் கொடுத்தாரு. ஸோ எது உதவத்தெல்லாம் கழிச்சிட்டு 15 பேர் நன்னோம் கெட்டியா. அப்படிங்களா? ஸோ அவர் கற்றுக் கொடுத்த முதல் தலைமுறை உங்களுக்கு தான். ஆமாம். ஸோ அவர்கிட்ட முதல்ல கற்றுக்கிட்ட ஆளுங்க நீங்கள் தான் இல்லையா? நான் இப்போ பேசுனாங்களா 2 பேரும், அவங்களாம் கூட என்ன கூட கற்றுக்கணும். ஸோ நீங்கள்லாம் முதல் பேட்ச்லேருந்து வந்தவங்க. ஸோ உங்களுக்கு அப்புறம் 2 தலைமுறை இருக்காங்க. இருக்கிறாங்க. ஸோ இதுக்கப்புறம் இந்த தலைமுறை வந்தாலும் கூட வந்துட்டு இருக்குது. ஸோ இப்போ 3வது தலைமுறை போயிட்டு இருக்கு. ஆமாம், 3வது தலைமுறை போயிருந்தா முதுகுன்னா பரவாயில்ல, சுமாராக ஆடுவாங்க அப்படின்னு அந்த பேர் இருக்குது இப்போ கூட. இந்த ஊரில் எத்தனை பேர் ஐயா இந்த மாதிரி கூத்தில் இருக்கவங்க இருக்காங்க? இருக்கிறாங்க. ஒரு 60 பேருக்கு இருக்கிறாங்க. 60 பேர் இருக்காங்க. ஸோ ஊரில் பாதி பேர் வந்து இந்த கலையில் தான் இருக்கீங்க. கலையில் தான் இருக்கிறோம். ஸோ இந்த கலை இல்லை அப்படின்னும் போது அடுத்து வேறு தொழிலாக நீங்கள் என்னையா பண்ணுறீங்க? வேறு தொழில்னா இந்த ஆட்டை மேய்க்கிறது, எங்கன்னா கூலிக்க போகிறேன். கூலி கூட நான் ரொம்ப போக மாட்டேன், மூச்சு வாங்கும். அதனால் இந்த ஆட்டை பசங்களை கூட வச்சுக்கின்னு அப்படி போகிற. நீங்கள் முதல்ல நாடகம் நடிக்கும்போது உங்களோட வருமானம் என்னவையா இருந்தது? என்ன வருமானம் இருந்தது? முதல்ல நான் நடத்த சொல்ல 70 ரூபா கொடுப்பாங்க. ஒரு ராய்க்கு போனால் 60 ரூபா கொடுப்பாங்க, 50 ரூபா கொடுப்பாங்க. அப்போ பதார்த்த விலைலாம் கம்மி. பதார்த்தம் வாங்கிக்கிறேன், என்ன ஒரு 40 ரூபா 30 ரூபா வீட்டுக்கு எடுத்துக்கணும். அதான் போயிட்டு. இப்போ நீங்கள் கடைசியாக எந்த வருஷம் ஆனீங்க? இப்போ 10 வருஷம் ஆகுது நான் நின்று. 10 வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் உங்கள் உடல்நிலை முடியாதனால நின்ன பிற்பாடு ஒரு 2-4 பாரதம் போய் ஆடினேன். தனிப்பட்ட முறையில் ஆள் இல்லைன்னு சொன்னாங்க. போய் அது வெளில ஆட்ட காலுங்கிற வரல, கால் வராத்துல பையன் வேணாம் நின்று கொடுப்பாங்க. அதை நின்றுட்டு. உங்களுக்கு எத்தனை பசங்க ஐயா? எனக்கு 5 பொண்ணு 8 பசங்க, ஒரே பையன். உங்கள் பசங்கள்லாம் நீங்கள் இந்த கூத்து ஆடுறதுல விரும்புவாங்களா? விரும்புவாங்க. யார் போனாலும் நான் போனால் இப்போ கூட நாடகம் ஆனால் கட்சி ஆடினாங்கன்னா ஆடாம ஒரு ஆட்டம் பார்க்கலாம் அப்படின்னு. இப்போ உங்கள் பசங்க வந்து நீங்கள் ஆடுறத விரும்புகிறாங்க. இப்போ கூட கட்டி ஆடுப்பா பார்க்கலாம் அப்படின்னு. நீங்கள் ஒரு வேடம் கட்டி நீங்கள் தரையில் இறங்குறீங்க அப்படின்னும் போது உங்களோட கஷ்ட நஷ்டங்கள் எப்படி ஐயா இருக்கும்? கஷ்ட நஷ்டம்னா கொஞ்சமான கஷ்ட நஷ்டமாக அது மூச்சு வாங்கும்.
அந்த 5 நிமிஷம் அந்த நினைவு இல்லாத கூட அப்படியே நின்றுடும். திருப்பி செவிட்டு நிற்க சொல்லும். 32 கட்டு கட்டிக்கிட்டு நின்று ஆடினோம்னா நம்ம தாளனாலும் பேர் இருக்காது. பலாரம் வரானா நல்லாயிருக்கும் அப்படின்ற பேரில் ஆடணும். ஸோ நீங்கள் அந்த சுற்றி நிற்கும் போது உங்களுக்கு வந்து சுய நினைவு கூட கொஞ்சம் மாறும், மாறுற அளவுக்கு இருக்கும். ஆமாம், கண்ணு கூட நிதானம் கம்மியாக போகும் அந்த நேரத்தில். ஸோ அந்த டைம் வந்து உங்கள் சக நடிகர் வந்து உங்களுக்கு லீட் கொடுப்பாங்களா? ஆமாம். ஸோ அவங்க வந்து பேச்சு கொஞ்சம் மக்களோட கவனத்தை திருப்புவாங்க. அந்த நேரத்தில் வந்து பிடிச்சி நில்லுங்க மகாராஜா அப்படின்னு அந்த நேரத்தில் ஸ்டெப்பாக இருக்கும். அப்படிதான் நாடகம் நடிச்சோம்.